ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் தொடக்க விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்த சீசனுக்கான முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 174 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரஹானே 56 ரன்கள் அடித்தார். பெங்களூரு அணி தரப்பில் குருணால் பாண்டியா சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 16.2 ஓவரில் 3 விக்கெட் மட்டுமே இழந்த நிலையில் 177 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 59 ரன்கள் அடித்து விக்கெட் இழக்காமல் களத்தில் நின்றார். அவருடன் இணைந்து தொடக்க ஆட்டக்காரர் பில் சால்ட் 56 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் ஆர்சிபி அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்து 2 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது.